வீட்டு வாடகை கூட எங்களால கட்ட முடியலையா. பட்டகாயம் எத்தனையோ ராசா அதை சொல்லி பொண்ணு இருக்கு பையன் இருக்கு, ஒருத்தர் கூட எட்டி பார்க்கறது. எட்டி பார்க்கலையா? ஒருத்தர் கூட. அப்பதான் தெரிஞ்சுக்கினேன் சொந்தக்காரங்களை பத்தியும் கூட பிறந்தவங்களை பத்தியும். ஒரு குழந்தை போல தூக்கிட்டு சுகர் ஜாஸ்தி ஆனதுனால காலி எடுக்க முடியாது வந்து வாடகை வீட்டு வாடகை கொடுக்கணும். 4 மாசம் கவர்மெண்ட்லயே அலைஞ்சு தெரிஞ்சு கடனை தான் சொந்தம் இந்த ஆட்டோக்கு செலவு பண்ணி கிடைக்கலையா? கவர்மெண்ட்ல தராங்களே நிறைய பேர். கொடுக்கலையா இது வரைக்கும் இல்லை. எதுனா பழைய வண்டி வாங்கி கொடுத்தாங்கன்னா ஒரு டிவி வச்சு மலையில நாட்டி பிடிக்குது ராசா எங்களுக்கு உதவி பண்ணுங்க ஐயா. விட்ட எங்களுக்கு வேற யாரும் இல்லையா. தயவுசெய்து எங்க 2 பேரையும் நீங்க தயார். மலையில நாட்டி பிடிக்குது ராசா என் மனசுக்குள்ள வெடி வெடிக்குது ராசா. கரையாத மனச கூட இந்த காணொளி கண் கலங்க வச்சிரும். அந்த அளவுக்கு கணவன் மனைவி உணர்ச்சி பொங்க தங்களுடைய கஷ்டத்தை பேசியிருக்கிறது ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. பெத்த பிள்ளைகள் கூட தங்களை பார்த்துக்கல, ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க, எங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுங்க, ஏதாச்சும் வேலை செஞ்சு நாங்க பொழைச்சுக்கிறோம் அப்படின்னு கண்ணீர் மல்க இந்த தம்பதி கோரிக்கை விடுக்கிறாங்க. முயற்சி பயணம் அப்படின்ற பக்கத்துல இருந்து தான் இப்படி ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ பதிவிட்ட நபர் தன்னால முடிஞ்ச உதவிய அவருக்கு செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவருடைய விவரங்களையும் சொல்லியிருந்திருக்காரு. முடிஞ்ச உதவிகளை நீங்களும் செய்யுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்காரு. நாதன் அப்படின்றவரு மாற்றுத்திறனாளி. இவரு சுகர் காரணமா கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இவருடைய கால் எடுக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு. அதனால இவருடைய காலை அகற்றி இருந்திருக்காங்க. இந்த சூழலை தான் தங்களுக்கு எந்த ஒரு உதவியுமே கிடைக்கல அப்படின்னு கண்ணீர் மல்க இந்த தம்பதி பேசியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு மகன் ஒரு பொண்ணு இருக்காங்களாம். ஆனா அவங்க கூட இப்ப வரைக்கும் எங்களை வந்து பார்க்கலங்க, நாங்க தனியா தான் இருக்கோம், 4 மாசமா வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியல, அரசு கிட்ட இருந்து வர வேண்டிய மாற்றுத்திறனாளி உதவியுமே கிடைக்கல, நாங்க என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு ரொம்பவே வேதனையோட இதை தெரிவிக்கிறாங்க. ஏதாச்சும் சின்ன உதவி கிடைச்சா கூட போதுங்க, டீ ட்ரம் வச்சு கூட நாங்க எங்களுடைய வாழ்க்கையை பார்த்துப்போம் அப்படின்னு இப்படிப்பட்ட கஷ்டமான சூழல்ல சோகமான நிலையிலும் கூட ஏதாச்சும் வேலை செஞ்சிடணும் அப்படின்ற உத்வேகத்தோடையும் இருக்காங்க. கண்டிப்பா இந்த காட்சி பாக்குறவங்களை கண் கலங்க வச்சிருக்கும். இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் கிடைச்சா கண்டிப்பா இவங்களுடைய வாழ்க்கையை இவங்களால பார்த்துக்க முடியும்.